ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போதே நான் சவால் விட்டு சொல்கிறேன். இந்த சாயப்பாவின் மடியில் இருக்கும் அழகான மலரை தொட்டு விட்டாய் அல்லவா? இந்த சாயப்பாவுக்கு எப்படி அமைதியும் எளிமையும் பிடிக்குமோ அந்த அளவுக்கு மலர்களும் பிடிக்கும். ஏன்னா மலர்கள் எப்போதுமே ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் ஆனால் அழகாக நல்லபடியாக அமைதியாக பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது தானே. இதற்காக நீ அதிகமாக காசு பணம் செலவழிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் மலர்களை பார்க்கும்போதே மனசில் எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் உண்டாவதில்லவா? அதனால தான் இந்த மலரை எனக்கு பிடிச்ச பொருளாக நான் வச்சுருக்கேன். அதனால்தான் இந்த மலரை போலவே உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன், உனக்கு நல்லதை செய்வேன்னு சொல்கிறதுக்காக மடியில் மலரோடு இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். எத்தனையோ பேர் என் ஆலயத்துக்கு வந்து எனக்காக நிறைய மலர்களை கொண்டு வரும்போது நான் உனக்காக மடியில் மலரை ஏந்தி கொண்டு வந்திருக்கேன்னா நான் உனக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சு தரப்போகிறேன்றதை புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் உன்னையும் ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதையும் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன். எப்போதும் உன் பிரச்சனைகளை தீர்க்கும் தகப்பனாக சக்தியாக எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் தான் இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு நீ தைரியமாக இருந்தினாலே எல்லா விஷயங்களையும் சமாளிக்கும் சக்தியும் திறமையும் உனக்குள்ள வந்துடும் என் செல்லமே. என்னுடைய கட்டளைகளை ஏற்று நீ பின்பற்றும் போது, நான் சொல்கிறத கேட்டு உன் வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக எந்த கஷ்டமும் பிரச்சனையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உனக்கு என் மேலே எந்த சந்தேகமும் குழப்பமும் கூட தேவையில்லை. அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளை நான் ஒப்படைக்கிறேன். நீ எப்போதும் இந்த உலகம் என்ன செய்துன்னு பார்க்காத. உலகத்தை நோக்கி நீ கவனம் செலுத்தினால் எப்போதும் போல் ஏமாற்றம் அடைவாய். இந்த உலகம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், மாற்றங்களுக்கு உட்பட்டதாக இருக்கும். அது உன்னை முன்னேறவும் அனுமதிக்காது. மாறாக இந்த உலகத்தை பார்க்காம என்னை நோக்கிப்பார். நீ விரும்பும் விஷயங்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செஞ்சினா நானே உனக்கு துணையாக இருந்து நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைப்பேன். என் திருவடிகளை நீ ஒரு முறை தொட்டாலே உனக்கான ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைச்சிடும். இதற்கு முன்பாக உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இப்போது என் மடியில் மலரோடு வந்தனா உனக்கு சவால் விட்டு சொன்னது போல உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி காட்டுவேன். நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு அதிசயங்களையும் நான் நடத்தி காட்டுவேன் என் செல்லமே. நீயே உன் அருமை பெருமையெல்லாம் உணர்ந்து உன்னை பற்றி புகழ்ந்து உன்னை நம்புவதற்கு தயாராகுவாய். அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே இந்த சாயப்பா நான் நடத்தி தரப்போகிறேன். உன் மனசில் என்ன தோணுதோ அதை ஒதுக்கி வச்சுட்டு வேறு விஷயங்களை யோசிக்காத. மனசுக்குள்ளே நல்லதும் வரும், கெட்டதும் வரும். கெட்ட எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல எண்ணங்களை நான் தான் உனக்கு வழி நடத்துகிறேன், வழிகாட்டுறேன்னு புரிஞ்சுக்கிட்டு முழு மனசோட பிரார்த்தனை செஞ்சினா சரியான நேரம் வரும்போது அந்த எண்ணங்களை நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். உனக்கு பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வை தர இந்த சாயப்பா தயாராக இருக்கும்போது நீ பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். பொக்கிஷமான அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். எப்போதுமே என்னை நோக்கி பிரார்த்தனை செய்யும் என் செல்ல பிள்ளையான உனக்கு நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை மனசில் நினைக்கிற உனக்கு எல்லாமுமாக எல்லா வகையிலும் நான் துணையாக இருப்பேன். நீ உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷங்களை பெற்று சகல வசதியோடு வாழத்தான் போகிற. நான் உனக்காக புதிய எடுத்துக்கிட்டு வர்றேன், இல்லாட்டி அழகான மலரை எடுத்துக்கிட்டு வர்றேன். எதுக்காக தெரியுமா? எப்படியாவது உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை நல்லபடியாக வாழ வச்சிடணுங்கிறதுக்காக தான். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு பலத்தை கொடுத்து தைரியத்தை கொடுத்து உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கும் நானே துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன்னுடைய வலியும் வேதனையும் கஷ்டமும் எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. இந்த நொடி நீ வாழ்கிற வாழ்க்கை தான் நிரந்தரம். ஆனால் இதுவும் கொஞ்ச நேரத்தில் கடந்து போயிடும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக அனுபவித்து மகிழ்ச்சியோடு வாழ பழகு. சரியான நேரம் வரும்போது எல்லாமே நிச்சயம் சரியாகிவிடும். இது நாள் வரைக்கும் கஷ்டத்தில் இருந்த உன் வாழ்க்கையை இப்போதும் உன் இஷ்டப்படி மாற்றி கொடுக்க நான் தயாராக தான் வந்திருக்கேன். நீ எப்போதும் எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத.
உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே சரியாயிடும்னு நம்பு. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு கண்ணீர் வடிக்காமல் கவலைப்படாமல் தைரியமாக இரு. கண்டிப்பாக உன் நிலைமை மாறும். உன் மனசில் எந்த சந்தேகமும் வேண்டாமேன்னு செல்லமே. நீ மனம் தளராமல் தைரியமாக திடமாக இருந்தீனாலே இந்த சாயப்பா உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய கோபமும் மன வருத்தமும் மனஸ்தாபமும் அனைத்தும் மறந்து போய் உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிற. உலகம் உன்னை வாழ விடாது. நீயாக தான் தனியாக தனித்துவத்தோடு ஜெயிச்சு வாழ தயாராகணும். உன் கோபத்தையும் உன் கவலைகளையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உலகத்தில் நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசி. கண்ணை மூடி ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை நீ சொல்லும்போது நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத முழுவதுமாக உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்பிக்கையோடு என்னை தேடி வந்தீனா உன் விருப்பங்கள் அனைத்தையும் இந்த சாயப்பா நானே நிறைவேற்றி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்ததை விட நல்ல மகிழ்ச்சியும் வசதியும் செல்வ வளமிக்க சந்தோஷ வாழ்க்கையும் கூட உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். நீ எப்போதும் பயப்படாதே. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும். கடவுளின் விதிகளை மீறுபவர்கள், தப்பான வேலைகளை செய்கிறவங்க ஒவ்வொரு பிறவியிலும் துன்பப்படுவார்கள். நீ அப்படி துன்பப்படணும்னு நினச்சினா நான் சொல்கிறத மீறி நட. இல்லை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சினா இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ. தேவையில்லாத வஞ்சகமும் பொய்யும் தேவையற்ற வேதனைகளும் உனக்கு வேண்டாம். அன்பு நிறைஞ்ச உலகத்துல தான் இந்த சாயப்பா நான் இருப்பேன். அதனால எப்போதும் மனசால அன்பை நிறைய வச்சுக்கோ. என்னை நம்பக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே எனக்கு நல்லா தெரியும். முழு மனசோட என்னை சரணடைந்த உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நானே நடத்தி கொடுக்கிறேன் செல்லமே. என்னுடைய அருளையும் பொறுமையையும் நீ புரிந்து கொள்ளும் அளவுக்கு உனக்கான விஷயங்களை சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன். என்னிடம் கொடுப்பதற்கு என்ன இருக்குன்னு நீ கேட்காம உன்னிடம் இருப்பதை மற்றவங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்து உதவினாலும் கூட நீ கொடுத்ததை விட பல மடங்கு 1000 மடங்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து சேரும். உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்ச இந்த சாயப்பா உனக்கு நல்லதை மட்டுமே தருவேன். உனக்கு தாயாகவும் நீயே எனக்கு குழந்தையாகவும் இந்த பூமியில் நான் இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கோ. என் குழந்தையின் உண்மையான தேவையை அறிந்த இந்த சாயப்பா உனக்கான அனைத்தையுமே சிறப்பாக செஞ்சு தரத்தான் போகிறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை அழகானதா சிறப்பானதா மாறப்போகுது. நான் உனக்கு எப்போ எதை எப்படி செய்வேன்றது உனக்கே தெரியாது. ஆனால் செய்ய வேண்டிய நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். எப்போதும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லாரும் நிறைஞ்சிருக்கிற இந்த பூமியில் கெட்டவங்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்லவங்களோட சேர்ந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கையை வழி நடத்தி உனக்கான நல்ல விஷயங்களையும் செய்து தருவேன். உன்னுடைய எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாகவே இருப்பேன். இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்.